வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 நாள். இன்றைக்கான இறை வாக்கு: கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல கபடத்தையும் மாய்மாலங்களையும் ஒழித்துவிட்டு. 1 பேதுரு 2:1-2 தயவுள்ள கர்த்தர். கணவனை இழந்து, இருந்த சொத்து முழுவதையும் இழந்து, வீட்டையும் இழந்து, கடன்காரியாக என் பிள்ளைகளுடன் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆண்டவரே, என்மேல் தயை வையும் என்று கடவுளை நோக்கி கதறி அழுதேன். என் கதறுதலை கேட்டு மனம் இறங்கிய கடவுள் உலகம் தரக்கூடாத தெய்வீக சமாதானத்தை தந்து வாழ வழியும் வகுத்து தந்தார். அவருக்கே துதியும் தோத்திரமும் செலுத்துகிறேன் என்றார் ஒரு விதவை தாய். இப்படியாக பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். நமது தியான பகுதியில் கடவுள் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க பேதுரு அழைப்பு கொடுக்கிறார். திருமறையில் யோபுவுக்கு வந்த இழப்பு மகா கொடியது. அதற்காக யோபு கடவுளையோ பிறரையோ குற்றஞ்சாட்டினாரா? இல்லையே. அவருடைய மனைவி கூட கடவுளை தூஷித்து உயிரை விடும்படிக்கு எரிந்து விழுந்தாள். யோபுவோ தனக்கு ஏற்பட்ட எல்லாவித சூழ்நிலையிலும் கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்தை உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார். கடவுள் தமது வல்லமையை தன் மீது செலுத்தாமல் தனக்கு தயை செய்வார் என்று நம்பினார். யோபு இருந்த அந்த நிலையில் கடவுளின் சமூகத்தை உணருவது அவருக்கு கடினமாயிருந்தாலும், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று தன்னை அர்ப்பணிப்பதை காண்கிறோம். பாடுகள் மத்தியிலும் தான் சுத்திகரிக்கப்படுவதையே யோபு வாஞ்சித்தார் என்பது இந்த அறிக்கையில் விளங்குகிறது. இந்த விசுவாசமே யோபுவை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு வழிநடத்தியது. கடவுளின் தயவை மிகுதியாக பெற்றுக்கொண்டார் யோபு. நம் வாழ்விலும் நமக்கு என்ன நிகழ்ந்தாலும் தயவுள்ள கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதை தினமும் ருசித்து திருப்தி அடைந்து மகிழ்வோடு வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். தூய கடவுளே, தயவுள்ள உம்மை ருசித்து வாழ துணை புரியும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: யோபு எதை மிகுதியாக பெற்றுக்கொண்டார்? யோபு எதை மிகுதியாக பெற்றுக்கொண்டார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.